நாகையில் நடுக்கடலில் சிக்கி தவிக்கும் 75 மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 25ஆம் தேதி நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக அவர்கள் அவசரமாக கரை திரும்ப முற்பட்ட போது படகு பழுதானதாக கூறப்படுகிறது. புயலின் சீற்றம் அதிகரித்து வருவதால் மீனவர்களின் படகு ஆழ்கடலை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் புயலில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 65 மீனவர்கள் இன்னும் கரை திரும்பாததால் அவர்களின் நிலை என்னானது என தெரியாமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். போட்டு கடல் மேலே வேலைன்னு சொல்லிட்டாங்க. பையன் பஞ்சாயத்தில் சொல்லி போட்டு அனுப்புறோன்னா போட்டு கடல் மேலே போகக்கூடாதுன்னு கலெக்டர் ஆள்ட்டு எப்படி என் போட்டு கடலில் இருக்க எப்படி கரியாக வருது. 10 உசுறு இருக்கு, ஒரு உசுறு கிடையாது, 10 குடும்பம் அதில் இருக்கு. என் போட்டை எடுத்துட்டு வந்து எங்கிட்ட ஒப்படைக்கணும். என் போட்டு தண்ணியில் நைட்டில் இருந்தால் எங்களால் நைட்டில் வெளியில் தூங்க முடியாது. பிள்ளை பயந்துட்டு இருக்கிறானோ என் போட்டை அழைச்சாந்து விட சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ எங்களுக்கு பயமா இருக்கு. எங்கள் போட்டு வரணும், புயலுக்கார எடுக்கணுங்கிறாங்க. நாளை இறக்கி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடப்படணும். என் போட்டு கரை சேரணும். முன்னாடி எப்படியாவது ஏற்பாடு பண்ணி என் போட்டை அனுப்பிச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் தான் நாங்கள் கேட்குறோம் இப்போ.